Hi students, today we see a magnetic field at a point along the axial line of the magnetic dipole. So this is the bar magnet. So it has two poles. So that's why we call the dipole. South pole, north pole. Okay. The next axial line. This is the axial line. இதனோட axial வருதுலே அதனால that's called the axial line. So now we have to calculate the magnetic field. Just we have to select any one point on the axial line. So we selected this point. Name is C. Okay. Now the origin of the magnet, geometrical center. O is the geometrical center of bar magnet. So in the south point, geometrical center na geometrical length is the this point, this to this. Magnetic length is the this point to this point. Already I told that geometrical length is slightly greater than the magnetic length. Okay. Then next this is the axial point la we have to select one point. That point name is the C. Now this is then the origin la irundhu nama vandu axis divide pannirukom. I this is the vandu enna appdin ketta I positive j, இது வந்து negative I, இது negative j. இந்த origin point la இந்த point la நம்ம எடுத்துக்கலாம். Okay. Next in the in between the magnet total length is the 2L. So divided in the origin point la divide panna LL 2L magnetic length. Then next this point to this point L, அதாவது இந்த C to north point L னுக்கு R minus L. So total length வந்து என்ன அப்படின்னு கேட்டா origin to C, in between distance is the R. So அப்போ இதை மட்டும் நம்ம பாயிண்ட் பண்ணோம்னா இந்த L நம்ம என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை மட்டும் நமக்கு we need this distance only na just L subtract from R, we are getting the R minus L. Same R plus L, R this point இந்த L, இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா south magnetic length to C point distance R plus L, north magnetic pointல இருந்து அந்த Cங்கிற பாயிண்ட்க்கு in between distance R minus L. Okay. Then next அந்த selected pointல அங்க இருக்கக்கூடிய அந்த pole strength எவ்வளவு, அதனுடைய அந்த சாரி not pole strength, அந்த பாயிண்ட்னுடைய magnetic strength எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த QM அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா 1. அது என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா 1 ஆம்பியர் மீட்டர். ஸோ 1 ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு என்னன்னா இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா யூனிட் நார்த் போல். இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா யூனிட் நார்த் போல். ஸோ நம்ம நார்த் சைடு செலக்ட் பண்ணியிருக்கனால இது வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல என்னுடைய போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நார்த் போல். யூனிட் நார்த் போல்னா இதோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஓகே. தென் நெக்ஸ்ட் come to the Coulomb's formula. அந்த Coulomb's law வந்து நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது, F vector is equal to K into QMA QMB divided R squared into R cap. ஸோ QMA QMB இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டோட போல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது அந்த கூலம்ஸில் என்ன the force of attraction or repulsion between two magnetic poles is directly proportional to the product of their pole strengths and inversely proportional to the square of the distance between them. This is the Coulomb's law. Okay. Now இந்த Coulomb's law படி நம்ம K வேல்யூ வந்து mu naught divided 4 pi. Okay. Then next அந்த product of என்ன சொல்லியிருக்காங்க, product of their pole strength. அதில் வந்து நம்ம எத்தனை போல் இருக்கு, 2 போல்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டால் மேக்னெட்டிக் ஃபீல்டு C2 இந்த நார்த்துக்கும் இந்த நார்த் போல் ஸ்ட்ரென்த்துக்கும் இந்த யூனிட் நார்த் போல், இதெல்லாம் சொல்கிறோம் we call the யூனிட் நார்த் போல், அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம வந்து அதாவது இந்த பாயிண்டில் இங்கே எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதனால் இந்த பாயிண்ட்ல இதனால் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான். அப்போ இது வந்து ஒன்றுன்னு இருந்தால் தான், யூனிட் நார்த் போல்னு இருந்தால் தான் நம்ம இந்த வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், இதனால் இங்கே ஏற்படக்கூடிய எஃபெக்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் let us consider as this is the unit north pole.
ஓகே. ஸோ அப்போ இது யூனிட் நார்த் போல்னா இதனுடைய வேல்யூ என்ன ஆகிடும் 1. அப்போ அந்த இடத்த நம்ம என்ன பண்ண தேவையில்லை, மென்ஷன் பண்ண தேவையில்லை. இதனுடைய போல் ஸ்ட்ரென்த் வேல்யூ மட்டும் என்னது, QM. ஸோ QM இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, டிவைடட் அந்த ஆர் ஸ்கொயர், அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த N2 இந்த C இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் என்னது R மைனஸ் எல். இங்கே என்ன இருக்குது ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ R மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஐ கேப் இந்த டைரக்ஷனில் வருது இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தாலும் இந்த இதுதான் ஐ கேப். இந்த இதுக்கு இந்த பாயிண்ட் ஆரிஜினை வச்சு பார்த்தாலும் இந்த சைடு ஐ தான், பாசிட்டிவ் ஐ. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு த சவுத் போல். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு செலக்ட் சவுத் போல். இந்த சவுத் போல்னால இங்கே கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் we have to calculate. தென் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன வந்துடுது, இந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் இது வந்து மைனஸை, இந்த இடத்துலேருந்து ஆரிஜின் பாயிண்டில் வச்சு பார்த்தாலும் இங்கே வந்து என்ன தான் வரும் அப்படின்னு கேட்டால் மைனஸை. ஸோ தட்ஸ் வை மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். நார்த் போலுக்கு ஒரு சிங்கிள் டைரக்ஷன் போட்டாச்சுன்னா சவுத்துக்கு கண்டிப்பாக அதனுடைய ஆப்போசிட்டு. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே நெகட்டிவ் சைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ மியூ நாட் டிவைடட் 4π அது நார்மலாக வரக்கூடியதா கேவோட வேல்யூ. தென் நெக்ஸ்ட்டு QM. இங்கே இதனோட இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இதுலேருந்து இது வரைக்கும் R ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ. இங்கே நார்த்துலேருந்து இங்கே வந்து R மைனஸ் எல் தான் டிஸ்டன்ஸு. ஆனால் சவுத் பாயிண்ட்டுக்கு வந்து என்னது வந்துடுது அப்படின்னு கேட்டால் R ப்ளஸ் எல். ஸோ இந்த ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே வந்து என்ன ஸ்கொயர் இருக்குது, அதனால R ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் I எழுதுறோம். Then next we have to calculate that the net magnetic field due to the magnetic dipole at point C. magnetic dipole ரெண்டு போல், நார்த் போல் சவுத் போல்னால சிங்கிற பாயிண்ட்ல எவ்வளவு magnetic field இருக்கு. அப்போ நம்ம just we have to add this and this equation. So we are writing B magnetic field B vector is equal to B vector north pole plus B, அதாவது magnetic effect of north pole plus magnetic effect of south pole. Okay. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஆட் பண்ணும்போது இங்கே வந்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் காமன் டேர்ம்ஸ் மியூ நாட் டிவைடட் 4π QM. இதில் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸை வந்து வெளில எடுத்து வச்சுட்டு 1 டிவைடட் R மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் R ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் ஐ கேப். இது ஐ கேப் ஆல்சோ காமன் டேர்ம். தென் நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன அப்படின்னு கேட்டால் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கிறவங்களுக்கு தெரியும், மியூ நாட் டிவைடட் QM. இங்கே பாருங்கள், மியூ நாட் டிவைட் QM டிவைடட் 4π. ஸோ இது ரெண்டுக்கும் ஃபார்முலா A minus B ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு A plus B ஹோல் ஸ்கொயரை we can write like this R squared minus L squared ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம். A minus B ஹோல் ஸ்கொயர், அதில் வந்து A squared minus B squared ஹோல் பவர் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு எல்சிஎம் எடுக்கிறாங்க. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு டேர்மையும் இங்கே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் இங்கே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா அதான் எல்சிஎம். ஸோ அங்கே இங்கே என்ன இருக்குது, ஏற்கனவே R மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் இங்கே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா R மைனஸும் மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன டேர்ம் கிடைக்கும், R ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். அதை இங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி மைனஸ் திரும்ப இந்த ரெண்டு டேர்ம் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா இங்கே R ப்ளஸ் இந்த R ப்ளஸ் அந்த என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மீதி இங்கே என்ன டேர்ம் மட்டும் இருக்கும், R மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ அந்த டேர்மை நம்ம இங்கே கீழே எழுதியிருக்கோம். இதுதான் எல்சிஎம். இந்த நெக்ஸ்ட்டு மியூ நாட் டிவைடட் QM 4π அப்படி எழுதிட்டு இது A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், R ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2RL மைனஸ் ஆஃப் இங்கே வந்து என்ன A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4RL மட்டும்தான். ஸோ 4RL டிவைடட் R ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்ம். தென் நெக்ஸ்ட்டு இந்த 4R நெக்ஸ்ட்டு PM vector is equal to PM is equal to அதாவது modulus of vector PM is equal to PM is equal to QM dot DA. இது ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் is equal to என்ன வருது, Q pole strength into அந்த in between distance of bar magnet 2L. ஸோ அதான் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு. இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த 4 நம்ம என்ன எழுதலாம், 2 into 2ன்னு எழுதலாம். 2 into 2ன்னு எழுதுனோம்னா 2L நம்ம எழுத முடியும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, QM இருக்குது. அப்போ 2R தனியாக வெளியில் எடுத்து வச்சுக்கிறோம். 2R என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் தனியாக வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கக்கூடியது இதை 2 into 2 அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு கேட்டால் 2L 2R அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம். அப்போ 2LQM இதெல்லாம் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்,
QM 2L is equal to PM. And the PM substitute பண்ணிட்டு remaining terms 2R. Just we have to write here. Okay. Mu naught divided. நான் இங்க எழுதிருக்காங்க பத்தியா இந்த டேர்ம்ல வந்து இந்த டேர்முடைய வேல்யூஸ் பாருங்க mu naught divided 2R QM இந்த QM dot 2L இந்த ஸ்டெப்ஸை தான் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க mu naught 2R QM dot 2L ஸோ இந்த டேர்முக்கு PM அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம் சப்ஸ்டிட் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க 2R mu naught divided 4 pi 2R PM divided R squared minus L squared whole squared into I. Then next R squared minus L squared whole squared approximately equal to R power 4. So just we have to compare the R and L distance. R and L. R அப்படிங்கிறது நம்ம axial lineல select பண்ண point from the origin of the bar magnet. L அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டா அந்த bar magnet strength, the length. ஸோ அப்போ அந்த எல்லுங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக் வெரி ஸ்மால் பார் மேக்னெட் அப்போ எல் இஸ் வெரி வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு த R distance. So இங்கே L is என்ன அப்படின்னு கேட்டால் neglected here. So அப்போ that's why we are getting R power 4. இந்த R power 4 கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் இப்போ R power 4 R. இந்த ஆரும் இந்த R power 4ல என்ன கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்ன வந்துடும் R cube வந்துடும். ஸோ அப்போ mu naught divided 4 by 2 PM divided R cube into I. The next time mu naught divided 4 by இந்த 2 எடுத்துட்டு இந்த PM I cap அப்படிங்கிறத we can write like this PM வெக்டர் எப்பவுமே ஒரு யூனிட் வெக்டார் போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இங்கே வெக்டார் காம்பனன்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அதை சேஞ்ச் பண்ணி அந்த வெக்டார் காம்பனன்ட்ஸ் வந்த உடனே அதை சேஞ்ச் பண்ணி நம்ம என்னவா எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஐ கேப் பல் அந்த யூனிட் வெக்டரை இதோட ஜாயின் பண்ணி எழுதணும் யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம் இல்லையா அந்த யூனிட் வெக்டார் ஃபார்முலா யூஸ் பண்ணி வெக்டர் பிஎம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் த magnetic field at a point along the axial line of the magnetic dipole value. இதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் ஆல்ரெடி ஆக்சியல் லைன் நீங்கள் படிச்சிருக்கீங்க ஸோ அதையும் இதையும் ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்